நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கலிலேயா கடல் அருகே இருந்த ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே கூடி வந்த தம்முடைய சீடர்களுக்கும் அங்கே கூடி வந்த அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் உபதேசித்த அந்த வாக்கியங்களிலிருந்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். அவர் பாக்கியவான்கள் என்கிற ஒரு காரியத்தை அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். பாக்கியவான்கள் யார் என்று அட்டவணை இடுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களும் துயரப்படுகிறவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களும் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே கூடியிருந்தவர்களோடு அவர் பேசினதை நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான அனுபவம் வேண்டும் என்றால் அவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே கூறினார். அக்காலத்திலே அநேகர் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாம வாழ்க்கையிலே திருப்தி இல்லாதபடிக்கு எதிலுமே திருப்தியற்ற நிலைமையில திருப்தியே ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதேயா ஜனங்களுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை. புற ஜாதிகளினாலே அவர்கள் பீடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறார்கள். புற ஜாதிகளுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். ரோமர் அவர்களை ஆண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, சில தேசங்களாய் பிரிக்கப்பட்டு தேசாதிபதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அவர்கள் சமுதாயத்திலும் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களாய் இருந்தாங்க. மதத்தின் அடிப்படையிலும் சாதாரண மக்கள் பாவிகளாய் தள்ளப்பட்டு பிரயோஜனப்பட்டவர்களை தள்ளப்பட்டு நிம்மதியற்ற நிலைமையில் இருந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலைமையில் இருந்த அந்த பொது ஜனங்களோடு கூட இப்ப இயேசு பேசுகிறார். உன் வாழ்க்கையில நிம்மதி வேண்டும் என்றா, உன் வாழ்க்கையில திருப்தி வேண்டும் என்றா, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டும் என்றா, நீ பாக்கியவானா இருக்க வேண்டும் என்றா நீ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயுமே நிம்மதியை தேடி எங்கேயுமே திருப்தியை தேடி கிடைக்காத நிலைமை இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்கு திருப்தி உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு நன்மை உண்டு, உங்கள் தேடலுக்கு முடிவு வரப்போகிறது. இவ்வளவு நாள் தேடி 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 திருப்தியை தேடி தேடி அலைந்தீர்களே, எங்க போனா திருப்தி கிடைக்கும், அங்க போனா திருப்தி கிடைக்கும் தேடி தேடி அலைந்தீர்களே, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகிறது. திருப்தியான ஜீவியம் செய்ய வேண்டும் என்றா நீங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருங்கள், அப்பொழுது திருப்தியான வாழ்க்கையை பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு போதித்தார். அல்லேலூயா. ஆம், நீதி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானம் இடத்தில் வருகிறார். அப்பொழுது அவர் தடுத்த போது அவர் சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. யோவான் ஸ்நானகனே, உனக்கும் அது ஏற்றது, எனக்கும் ஏற்றது, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்றது. சொல்லுங்க, நமக்கு அது ஏற்றதா இருக்கிறது. அப்படின்னா நீதியை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பலவிதமான நீதிகள் ஒன்று என்று சொல்லி தியானித்தோம். இயற்கை நீதி என்று நேச்சுரல் ரைட்டியஸ்னஸ், அதை குறித்து தியானித்தோம். இரண்டாவது சமூக நீதியை, சோசியல் ரைட்டியஸ்னஸ் குறித்து நான் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுடைய ஊழியமும் இயேசுடைய போதனைகளும் சமூக நீதியை வலியுறுத்துகிறதாகவே இருந்தது. அப்படி என்று சொல்லி மூன்று காரியங்களை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அண்டை வீட்டாரை இயேசு நேசிக்க சொன்னார், எதிரிகள் மீது அன்பு கூற கற்றுக் கொடுத்தார், மூன்றாவது இயலாதவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வற்புறுத்தினார். இந்த காரியங்களை குறித்து போன வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு அந்த சமூக நீதியிலே நான்காவது காரியத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவருடைய 14, 15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அல்லேலூயா. அண்டை வீட்டாரை நேசிக்க சொன்ன இயேசு அதன் மூலமாய் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். எதிரிகள் மீது நீங்கள் அன்பு கூற வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் நடக்க இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். கலவரமற்ற ஒரு பூமியை ஏற்படுத்த இயேசு விரும்பினார். ஆகவே எதிரிகள் மீது அன்பு கூற சொன்னார். இயலாதவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களையும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் மாற்றி சமூக நீதியை நிறைவேற்ற சொன்ன ஆண்டவர் நான்காவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பின் மகத்துவத்தை வலியுறுத்தினார். அல்லேலூயா.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா செயல்களிலும் சிறந்த ஒரு செயல் மன்னித்தல் ஆகும். இது ஒரு டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். நான் வாசித்த அந்த வேத வசனத்தில் இயேசு மன்னிப்பை அதிகமாக வலியுறுத்தி கூறுகிறார். மனிதர்களாகிய நாம் எல்லாரும் மன்னிப்பை விரும்புவோம். நாம் செய்த ஒரு தவறு, நம்ம தப்பு பண்ணி இருந்தோம்னா அதை மன்னிக்கப்பட வேணும், எல்லாரும் விரும்புவோம். ஆனா மற்றவர்கள் செய்கிற தவறுகளை மன்னிப்பதற்கு நம்ம மனம் இடம் கொடுக்காது. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுமோ, அந்த தண்டனை கொடுப்பதை குறித்து தான் திங்க் பண்ணி கொண்டு இருப்போமே ஒழிய நாம் செய்த தவறுகள் அப்பொழுது முன்பதாக வராது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, நீங்களும் பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்க செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் தப்பிதங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே யாருமே பூரணப்பட்டவர்கள் கிடையாது. எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான், எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். உலகத்தை பார்க்கிறார், உலகம் எல்லாம் பொல்லாப்பினால் நிறைந்து இருக்கிறது, முறை தவறின உறவுகளால் உலகம் நிரம்பி இருந்தது. தேவ புத்திரன் மனுஷ குமார்த்திகள் இணைந்ததுனால ராட்சதர்கள் வந்தார்கள், பூமி முழுவதும் கட்டு போயிருந்துச்சு. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த உலகத்தை வைக்க கூடாது, இந்த உலகத்தை அழிக்கணும், பாவம் செஞ்ச எல்லாரையும் மொத்தமா நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி தான் பார்த்து படைத்த அந்த உலகத்தை, பார்த்து வடிவமைத்த அந்த உலகத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் தீர்மானம் செய்தார். அக்காலத்தில் நோவா நீதிமானா இருந்தபடியினாலே நோவாவை தெரிந்தெடுத்து அவன் மூலமாக எதிர்காலத்துக்கு ஒரு சந்ததியை மட்டும் வைத்துவிட்டு மீதி எல்லா ஜனங்களையும் அவர் அழித்து போட்டான். எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டு இப்போ சோதரம் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழையிலிருந்து வெளியே வருகிறார்கள். பேழையிலிருந்து வெளியே வந்தபோது நோவா அவருக்கு ஒரு பலி செலுத்துகிறான். அந்த பலியை குறித்து ஆதியாகமம் 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நோவா ஒரு பலி செலுத்துகிறான். பலி செலுத்தும் போது தேவனாய் கர்த்தர் அந்த பலியை நுகர்ந்தார் என்று சொல்லப்பட்டு 21ஆம் வசனம் வாசிங்க. சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தா, அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததான் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நல்லா கவனிங்க. பயங்கர கோபம் கர்த்தருக்கு, பயங்கர கோபம் தேவனுக்கு. இப்படி பாவம் செய்கிறார்களே, இப்படி இந்த உலகத்தை கெடுத்து போட்டார்களே, சமுதாயத்தை கெடுத்து போட்டார்கள், பயங்கர கோபத்தில் ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சு போடுறாரு. இப்போ நோவா 3 மனைவி, 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், 8 பேர் இருக்கிறாங்க. அந்த பலியை நுகர்ந்து பார்க்கும்போது இப்போ அவங்கள பார்க்குறாங்க. அவங்க இருதயத்தின் நினைவு எப்படி தான் இருந்திருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் நோவா மாத்திரம்தான், மனைவி பிள்ளைகளை குறித்து நீதிமான பரிசுத்தவான சொல்லலை. ஆமென். பார்க்குறாரு, இப்படியே அழிச்சிட்டு இருந்தா வருஷம் அழிச்சு வருஷம் எவனா ஒருத்தனை காப்பாற்றணும். ஒருவேளை நோவாவை போல ஒருத்தன் இல்லாமல் போச்சுன்னா மொத்தமாக சோரி தீரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இனி முழு உலகத்தையும் ஒரே அடியை நான் ஜலத்தினால நினைச்ச மாட்டேன், அழிக்க முடியும். ஏன்னா மனுஷன் இப்படிதான். அவன் என்னதான் உபதேசத்தை கேட்டாலும், அவன் எப்படிதான் இருந்தாலும், சின்ன வயதிலிருந்தே அவன் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறாரு. எல்லாரும் தவறு செய்கிறவர்களை என்பதை தேவன் புரிந்து கொண்டா, ஆகவே முழு உலகத்தை நீ அழிக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தா அவங்களுக்கு ஒரு பலி பிரமாணத்தை ஏற்படுத்தான். ஒருவன் பாவம் செஞ்சா ஒரு ஆட்டையோ அல்லது ஏதாவது மிருகத்தையோ ஆண்டவருக்கு பலி செலுத்தி அவன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டவனா அவன் அப்படி போவான். இது போக 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 பாவங்களும் பெருக ஆரம்பிச்சுது. ஒரு தப்பு பண்ணுவானா, ஒரு ஆட்டை பிடிப்பான், தான் ஆசானிடம் வச்சுக்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் விட்டு திரும்பவும் போவான், பாவம் செய்வான். பாவம் குறையவில்லை, அந்த பாவ மன்னிப்புகள் குறைந்து கொண்டது, பாவம் அதிகரித்து கொண்டதே இருந்தது. அல்லேலூயா. மனுஷன் தான் செஞ்ச தப்பு மன்னிக்கப்பட வேண்டும் ஆட்டை வெட்டுவான், ஆனா அடுத்தவன் தப்பு செஞ்சு அவனை தண்டிப்பான். இப்படியாய்த்தான் மனுக்குலம் உழண்டு கொண்டே இருந்தது. தங்களுக்கு ஒரு நீதி
பிறருக்கு ஒரு நீதி என்று சொல்லி அதை அதை அப்படி அதில் வளர்ந்து விட்டார்கள். அப்படிதான் காலங்கள் போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தங்களுக்கு ஒரு நீ தனக்கு வந்தா ஒரு அது 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 எல்லாரும் செய்கிற தப்பு. நான் பெருசாவா செஞ்சுட்டேன், ஆனால் பக்கத்து வீட்டுக்கு சொன்னோம், எப்பா இப்படி செஞ்சு போட்டானே அநியாயம். அந்த 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 சமூக நீதிக்குள்ள அங்கே போயிட்டாங்க. ஒரு ஒரு மாறுபட்ட சமூக நீதிக்குள் போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நாட்கள் போக ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் இயேசு வந்த அந்த மனிதனா அந்த அவதரித்து வந்து ஊழியம் ஆரம்பித்த அந்த காலகட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாங்க. நான் சொன்னேனே, அவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் இருந்தாங்க. அலெக்சாண்டருக்கு பிற்பாடு வந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. யூதர்கள் எல்லாம் மனசாட்சி அற்றவர்களாய் மாறுகிற அளவிற்கு கொடுமை ஆரம்பிச்சு. இப்போ கூட உலகத்தை பார்த்து சொல்லுவாங்க, யூதர்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாருங்க, ஏன் அப்படின்னு அவ்வளோ வேதனை அந்த தலைமுறைகள் அவ்வளோ அனுபவித்தார்கள். நீங்க மக்கபேருடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்தியோகஸ் எபிபானசுடைய காலம் எல்லாம் பயங்கர கொடுமையான காலம். தேவாலயத்தில் பண்டிகை பலியிட்டான், நிறைய பேரை அடித்தான், நொறுக்கினான், கொலை செய்தான், ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அந்த அப்படிதான் ஜனங்கள் இப்ப கொடுமையை பார்த்து வேதனைப்பட்டு பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும், அந்த எண்ணத்துல தான் ஜனங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. சமுதாயத்தை தீமை அதிகரித்தது, குழப்பங்கள் நீடித்தது, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த பகைமை உணர்வு எல்லாருக்குள்ளும் வந்தது. அந்த காலகட்டத்தில் இயேசு வந்து சொல்லுகிறாரு, நீ பழிக்கு பழி வாங்குற பகைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன் நிமித்தமாய் சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. உன் நிமித்தமாக பலருக்கு பிரச்சனை, பலருக்கு குழப்பம், பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, பலவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், கொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது, தீமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை நீ நிம்மதியை தேடி திருப்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு அப்படிப்பட்ட திருப்தியான வாழ்க்கை வேணும்னா முதல்ல பழி வாங்குற குணத்தை எல்லாம் விட்டுரு. ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்கும்படியாய் உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. பழி வாங்குற கோணம் இருக்கிற வரையிலும் உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகாது. நீ வெறுமையாய்த்தான் வாழ்வாய். அவன் உனக்கு வாழ்க்கையில திருப்தி வாங்கணும்னா மன்னிக்கிற குணத்துக்கு வா. அப்படிப்பட்ட சமுதாய நீதியை நிலைநாட்டு. உன் வாழ்க்கை மன்னிக்கப்படும், உன் ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னித்தா. அவன் சொன்ன அவங்க கொடுமையானவள மாறிக்கொண்டிருந்தாங்க. பழிக்கு பழி வாங்க அவங்களுடைய எல்லாருடைய ரத்தத்திலும் ஊறி போய் இருந்துச்சு. நீங்க யூதர்களுடைய வரலாறை படிச்சு பாருங்க, அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாங்க. அவ்வளவு கொடுமை, அது அடுத்த சந்ததியும் கொடுமை உள்ளவர்களாய் மாற்றினது. ஆண்டவர் இயேசு சொன்னார், மன்னி. ஆமென். இங்க வந்திருக்கிற நம்மோடும் கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார், மன்னியுங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தார் பரலோகத்திற்கு பிதா நம்முடைய தப்பிதங்களையும் மன்னிப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பைபிளில் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேத பண்டிதர்களும் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு பகுதி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வசனத்தை எல்லாரும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் வீடுகளில் நம்ம வாக்குத்தத்த அட்டைகள் எல்லாம் வராது. எங்கே போய் பைபிளுக்காக எந்த பைபிள் புக் ஸ்டாலில் போனாலும் இந்த வசனம் அங்கே இருக்காது. அதில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் கண்ணீரை துடைப்பார், அது மட்டும் தான் அங்கே இருக்கும். இதுதான் ஒவ்வொருடைய வீடுகளிலும் எழுதி வைக்கப்பட வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு புஸ்தகத்திலும் எழுதி வைக்கப்பட வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. உங்கள் பைபிளில் முன் பக்கத்தில் எழுதி வைங்க, ஒயிட் பக்கத்தில் எழுதி வைங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பார்த்தீங்களா, நம்ம செய்த தப்புக்கு மற்றவர்கள் நம்மை மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோம். எப்படியாவது நம்மளை அவங்க மன்னிச்சிடணும்னு சொல்லி பிரயாசப்படுவோம். ஆனா மற்றவர்களை செய்த தவறுக்கு நாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று. அதான் நம்ம எதை முன்னிறுத்துவோம். நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோமா? சரி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ள தண்டனை தாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டு தண்டனை வாங்குவோமா? சொல்லுங்க. மன்னிக்கப்பட வேண்டும் என்று தானே விரும்புவோம். அதே போல தான் பிறரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்தவம் அன்பு மன்னிப்பு என்கிற அடித்தளத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது. எங்களை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அன்பு, ரெண்டாவது மன்னிப்பு. இது ரெண்டும் தான் கிறிஸ்தவத்துடைய முக்கியமான ஒரு அடித்தளம். மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிப்பு அப்படின்னா என்ன? அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். மன்னிப்புனா என்னையா மன்னிப்பு? உணர்வு பூர்வமாகவோ உடல் ரீதியாகவோ வலிகளையோ காயத்தையோ உபாதைகளையோ
ஒரு நபர் நம்ம மேலே ஏற்படுத்தும் பொழுது அப்படி செய்தவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுவது மன்னிப்பு. அவர்களை விட்டு விடுவது, இன்னொரு வார்த்தை சொல்ல விடுதலை செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. செய்த குற்றத்துக்காக தண்டிக்காமல் விடுதலை செய்வதுதான் மன்னிப்பு. தவறு, குற்றம், துரோகம், வன்கொடுமை போன்றவற்றை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்காமல் அப்படியே அவளை விட்டு விடுவதுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாற்றில் நிறைய விஷயங்கள், சில முக்கிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அவர் ஒரு 1000 முறை முயற்சி பண்ணி தான், தோல்விக்கு பிற்பாடு தான் விடாமுயற்சியில் பல்பை கண்டுபிடிச்சாரா. நான் அதில் வாசித்தேன். அப்போ பல்பை கண்டுபிடித்து அவருக்கு ஒரு ஆசை, தனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு, அதனால அவருக்கு கூட உள்ள எல்லா விஞ்ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா எடுத்து அந்த பல்பை எல்லாருக்கும் காட்டி எப்படி எழுதினா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சான். உடனே அந்த நாளை குறிப்பிட்டா, அந்த நாளை குறிப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அறையில் எல்லாரையும் வர சொல்லி அவர் விளக்குகிறார். நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு முறை நான் பிரயாசப்பட்டேன், கடைசியிலே நான் பல்பை கண்டுபிடித்து விட்டேன், உங்களுக்கு அதை காட்டப் போகிறேன் என்று சொல்லி அறையில் இருந்த தன் உதவியாளரிடத்திலே அதை கொண்டு வரும்படி சொல்லி இருக்கிறார். உதவியாளரும் அதை எடுத்து அப்படியே கொண்டு வருகிறாரு. அவருக்குள்ள ஒரு உதவியாளருக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஒரு பயத்தில் வந்துட்டாரு. அப்படியே பறக்கு பார்த்துட்டு வந்து ஆட்கள் கூட்டத்தை எல்லாம் பார்த்தாரு. பார்த்தோன்னு அவருக்குள்ள பயம் உண்டு. பறக்கு பார்த்துட்டு வந்து தட்டி போட்டு பல்பை உடைச்சிட்டார். எப்படி இருக்கும்? உடைந்தது பல்பு மாத்திரம் அல்ல, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய திட்டம் உடைந்தது, அவருடைய அந்த பேர் புகழ் உடைந்தது, அப்படி மேன்மை உடைஞ்சிச்சு. அவருக்குள்ளால அப்படி ஒரு வேகம் வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் அதிர்ச்சியில் உட்காந்துட்டாங்களாம். இப்படி நடந்துச்சு. அப்படியே அந்த பணியாளரை, அந்த உதவியாளரை பார்க்குறாரா, அந்த மனுஷன் நில கலைஞ்சு போய் எதுவுமே பேசலை. ஆனால் அவருடைய கண்கள் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட பேசினது ஒரு மன்னிப்புக்காக. அவருடைய கண்கள் மன்னிப்புக்காக இயங்குகிறது. இதை தாமஸ் ஆல்வா எடிசன் புரிந்து கொள்ளுகிறார். சரி போ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டார். திரும்பவும் போய் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, திரும்பவும் அந்த பல்பை உருவாக்கினார். திரும்பவும் ஒரு நாள் எல்லாரையும் வர சொல்லி அதே போல இப்போ அந்த மனுஷனிடத்துல கொண்டு வான்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்போ உஷாராயி அப்படியே நல்ல கவனமாக கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அறிமுகப்படுத்தினார். முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்டாங்களா, என்ன ஒரு முறை உங்களுடைய மேன்மையெல்லாம் பாழா போக செய்தவன் திரும்ப அவங்ககிட்டே கொடுத்து விட்டுருக்கிறீங்களே, திரும்ப அவன் போட்டிருந்தான். அப்போ தாமஸ் ஆல்வா சொன்னாரா, அவன் கண்கள் என்னோடு பேசினது என் கோபத்தை அப்படியே குறைத்து ஒரு பரிதாபத்தை அவன் முகத்திலே நான் பார்த்தேன். அவனுடைய இருதய மன்னிப்புக்காக ஏங்கினது. நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டேன். இனி அவன் உஷாராயிருப்பான். திரும்ப நான் அவனை ஒதுக்கி வச்சிருந்தா அவன் உள்ளம் உடைஞ்சு போகும். அவன் உள்ளம் சுக்கு நூறா உடைஞ்சு போகும். பல்பு உடைஞ்சா கூட திரும்ப நான் செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் உள்ளம் உடைஞ்சு போச்சுன்னா திரும்ப அதை என்னால் சரி செய்யவே முடியாது. ஆகவே நான் அவனை மன்னித்தேன். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அவன் செய்த தவறை அப்படியே நினைவு கூறாமல் விட்டு விடுகிறது. சிலர் கேட்கலாம், எத்தனை முறையா நான் மன்னிக்கிறது, எத்தனை முறை மன்னிக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன், எத்தனை முறை மன்னிக்கிறது? அப்படி ஒரு சந்தேகம் பேதுருக்கு வந்துச்சு. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கேள்வி. அவர் நிறைய உபதேசங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார், நிறைய காரியத்தை சொல்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் கட்டுறது குறித்து எல்லாம் பேசுகிறாரு. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பேசி, நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லி ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது பேதுரு அவரிடத்தில் கேட்கிறான். 21ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். யூதர்களுக்கு ஒரு வழக்கம், ஒருத்தன் தவறு செஞ்சா அவன் 3 முறை மன்னிக்கலாம், அதிகபட்சம் 3 முறை மன்னிக்கணும். இதுதான் யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆகவே அவனுக்குள்ள எண்ணம் 3 முறை. இப்ப தன்னை பெரிய ஆளை காட்டிக்கிறான் இயேசு கிறிஸ்து இடத்துல. அவர் நிறைய காரியங்கள் சொல்லி பெரிய ஆளை காட்டிக்கிறான். அங்கே யூதர்களே 3 முறை தான் சொல்லியிருக்கிறாங்க, இவன் 7 முறை. அதாவது 7 முறை அப்படி பெருசா காட்டுக்கிறான். ஆண்டவர் சொன்னார், 7 முறை இல்லை 70 முறை, 490 இல்லை. அல்லேலூயா.
உடனே ஒரு 770 அப்படி அல்ல, அன்லிமிட்டட் forgiveness. ஆமென். அன்லிமிட்டட். அதாவது அதுக்கு அது என்ன, எத்தனை முறை தவறு செய்தாலும் அத்தனை முறையும் மன்னிக்க வேண்டும். அதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. ஏன் மன்னிக்கணும்? சில விஷயங்களை நம்ம தியானிக்க. ஒன்று, கிறிஸ்து நமக்கு மன்னித்து இருக்கிறார். கொலோசையர் 3 அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. முதலாவது இயேசு மன்னித்திருக்கிறார். நம்ம செஞ்ச தவறுகளுக்கு, நான் செஞ்ச அநியாயத்துக்கு ஆண்டவர் என்ன தண்டிச்சிருந்தாருன்னா என்னையோ நான் போய் சேர வேண்டிய ஆள். சின்ன வயதிலிருந்து இவ்வளோ காலம் வரையில் நம்மெல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. எவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறோம் தானே. ரட்சிக்கப்படும் முன்பதெல்லாம் எவ்வளோ தவறுகள் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாத்தையும் மன்னிச்சார். ஆமென். எந்த தவறுக்கு நமக்கு தர வேண்டிய தண்டனை தரல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய மரணத்தை குறித்தாலும் சரி, சரீர பிரகாரமான மரணத்தை குறித்தாலும் சரி, தவறு செஞ்ச சாவு வந்திருக்குன்னா எத்தனையோ முறை நம்ம செத்துருக்கணும். ஆமென். கிறிஸ்து நமக்கு மன்னித்தார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் மற்றவங்க நம்மை தவறாக நடத்தினால தவறு செஞ்சிருக்கலாம், இல்லை நம்ம விரும்பி தவறு செஞ்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம். யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மன்னித்தாரு. நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து அழுது புரண்ட பொழுது, ஆண்டவரே நான் அந்த தப்பை செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி அழுத பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்தார் தானே. அப்படி என்றால் நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு மற்றவர்களை மன்னிக்க கூறியிருக்கிறார். அதே 18வது மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மன்னிப்பின் வழி மன்னிப்பு. மன்னிப்பின் வழி மன்னிப்பு என்கிற காரியத்தை ஒரு புதிய ஒரு வழியை ஆண்டவரை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் ஆண்டவர் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். 770 முறை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை அங்கே சொல்லி வருகிறார். பாருங்க, ஒருவன் இருந்தான், ஒரு ஊழியக்காரன் இருந்தான், ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவிடத்தில் ஒரு ஊழியக்காரன் கடன் பட்டு இருந்தான். இதை நிறைய விளக்கலாம், நான் விளக்க விரும்பவில்லை, நமக்கு நேரம் பத்தாது. அவன் கடன் பத்தின 10,000 தாலந்து, அதாவது 10,000 மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஐயா, ஆட்டோ எடுத்து விட்டுருங்க, ஆட்டோ எடுத்துட்டு நார்மலில் போட்டுருங்க. இங்க பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் இந்த சம்பவத்தை ராஜாவிடத்தில் ஒரு ஊழியக்காரன் அவன் கடன் வாங்கியிருந்தான். அவன் கடன் பயங்கர கடன். நீங்கள் அதை கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அவன் அந்த ஆயுசு முழுசும் சம்பாதித்தா கூட அந்த கடனை அடைக்க முடியாத அவ்வளோ கடன். அவன் பிள்ளைகளை சம்பாதிச்சு அடைச்சா கூட அடைக்க முடியாத அவ்வளோ பெரிய கடனை வாங்கி வச்சிருந்தான். ராஜாவிடத்தில் வாரான். ராஜா அவனை கடனை கட்ட சொல்லி தண்டிக்க சொல்றான். அவன் ராஜாவை காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுகிறான். ராஜா அவன் பரிதாபத்தை பார்த்து அவனால் அதை அடைக்க முடியாது என்பதை அறிந்து அவனை மன்னித்து விடுகிறான். இப்போ அந்த மனுஷன் போறான், வீட்டுக்கு போறான், சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறான். போகிற வழியில அவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் இருக்கிறான். அவன் 2 நாள் சம்பாதிச்சானா அந்த கடனை அடைச்சிடுவான். அவனுக்கு வேலை ஒழுங்காக இருந்து 2 நாள் அவன் சம்பாதிச்சானா அந்த கடனை அடைச்சான். அப்படி கொஞ்சம் ரூபா அவன் ஆயுசு முழுச்சா சம்பாதிச்சாலும் அடைக்க முடியாத கடன் இவன் 2 நாள் சம்பாதிச்சா அவன் அடைச்சிடுவான். அப்படிப்பட்ட கடன் உள்ள ஒருவன் வந்து கேட்குறான். அவன் சொல்கிறான், என்னால் இப்போ முடியாது, அதுக்கு வழி இல்லை, நானே ஏகப்பட்ட கடனில் இருக்கிறேன், சரியாக வேலை இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பணத்தை வச்சுட்டு போ, இல்லைன்னா உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டி அவனை கொடுமைப்படுத்தினா அவனை மன்னிக்க அவனுக்கு மனசு வரல. இது ராஜாவுடைய
அந்த காதுகளுக்கு வருகிறது. வந்த உடனே ராஜா அவனை அழைக்கிறான். அழைத்து அவன் நடந்ததை கேட்டு துக்கப்பட்டு 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டு நான் உனக்கு இறங்குனது போல நீயும் உன்னுடன் வேலையாளருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இதை கட்டாமதி போகக்கூடாது. அவனாலும் சம்பாதிக்கும், பிள்ளைகளாலும் இப்போ சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை. அவன் உபாதிக்கிறவன் வேதனைப்படுத்த கொடுமைப்படுத்துறது ஒப்பு கொடுத்தான், தண்டனை அனுபவிச்சான். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு 35ஆம் வசனம், நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வா. சொந்த அக்காவை மன்னிக்காத எத்தனை தங்கச்சி உண்டு தெரியுமா? சொந்த தங்கச்சியை மன்னிக்காத எத்தனை அக்காமார் உண்டு. சொந்த சகோதர அண்ணனை தம்பியை மன்னிக்காது, தன் சொந்த பெற்றோரை மன்னிக்காது, சொந்த பிள்ளைகளை மன்னிக்காது எத்தனை பரிசுத்தவான்கள் உண்டு தெரியுமா சபைகள? ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நீயே மன்னிக்கலனா ரட்சிக்கப்படாதாவா எப்படி? எங்க உனக்கே அந்த மன்னிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரலையே. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள், இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் மன்னிப்புன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு இதான் தெரியுது. அவன் தன் சகோதரனுக்கு, தன் சகோதரிக்கு, தன் நண்பனுக்கு, தன் உடன் வேலையாளுக்கு, தன் எஜமானுக்கு நீங்க மனப்பூர்வமா மன்னிக்கலனா உங்களுக்கும் இயேசு மன்னிக்க கோருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவர் மன்னிப்பதற்குரிய முன்மாதிரியானார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 34ஆவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாத்தீங்களா, என்ன பண்றாங்க தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிருங்க. மன்னிச்சு அவர் முன்மாதிரி ஆனா அது போதித்ததோடு விட்டு விடாமல் மன்னிக்கிற முன்மாதிரியானா. அந்த இடத்துல ஒரு கள்ளன் அவனே களவு செய்து என்னது பிரச்சனை உண்டாக்கி சிலுவையில் தொங்குறான். அவன் ஆண்டவர் அங்க வச்சுறான், ஏசிட்டு நிற்கிறான். கிளருக்கு எல்லாம் போறோம் எல்லாம் கண்ட நாயும் பேய் அவரை ஏசுது. பெரிய கடவுள்னு சொன்னா, பெரிய தெய்வம்னு சொன்னா, நிக்கிறாமல் தொங்கிறாமல், இறங்கி வா. பிரதான ஆசாரியனுக்கு வெளிப்பட்டது. அவன் நினைச்சல, இயேசுக்கு ஆதரவா நிக்கல, எல்லாரும் எதிராக இருந்தாங்க, தேசம் எதிராக இருந்துச்சு. அந்த தேசாதிபதியை இயேசுக்கு அனுகூலம் செய்ய நினைத்தவோ கூட மொத்த தேசம் எதிராக வந்துச்சு. தெரியாமலா பண்ணாங்க. ஒரு மனுஷனை இப்படி சிலுவையில் போட்டு அடிச்சு கொல்லும் போது அவருக்கு வலிக்குமே, அவருக்கு வேதனை அடையுமே, இவ்வளவு கொடுமையான காரியத்தை எல்லாம் அனுபவிப்பாரு என்று அவங்களுக்கு தெரியாமலா இருந்துச்சு. எல்லாம் தெரியும். தங்க மத வைராக்கியம், தங்களுடைய ஜாதி வைராக்கியம், தங்களுடைய அந்த தேசத்தின் வைராக்கியம், தாங்க நினைச்சதான் நடக்கணும் என்கிற அந்த திமிர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மத்தியில் இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆமென். பழிக்கு பழி வாங்கும் பகைமை மறைய வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் பெருக வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் பெருக வேண்டும். இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. பழிக்கு பழி வாங்கும் பகைமை மறைய வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் பெருக வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை மறைய வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மறைய வேண்டும். இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டு இருந்தா, பிதாவே உம்முடைய அக்கினியை இறக்கணும்னு சொன்ன மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போயிருவான்.
எலியாவே அக்கினியை இறக்க சொன்னாரு. எலியாவுடைய வார்த்தைக்கு கேட்ட பிதாவானவர் தம்முடைய குமாரனுடைய வார்த்தையை கேட்காமல் இருப்பாரோ? இயேசு நினைச்சு நான் மொத்த உலகத்தை அன்னைக்கே தீர்த்து கட்டி இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, பிதாவே இவளுக்கு மன்னியும் என்றார். ஆனால் நம்ம அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம, அவர் எனக்குள்ள இருக்கிறாயா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, ஓ உலகத்தின் முடிய வரியந்தம் எனக்குள்ள 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 இருக்கிறான்னு சொன்ன நம்ம இயேசுவை உள்ள வச்சுட்டு நம்ம சக மனிதர்களை மன்னிக்காம இருக்கிறோம். திஹோஷ்மிலே தராசாஹேதாவா. இன்னைக்கு அடுத்த உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலுயா அல்லேலுயா. நாம் மன்னிக்க வேண்டும். ஏன் மன்னிக்க வேணும்? இயேசு நமக்கு முன்மாதிரியானா. அது மாத்திரமல்ல, மன்னிப்பு ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுகிறது. ஒரு பத்திரிகைகள் எழுதி பார்த்தேன், மன்னிப்பு மனிதனை மகாத்மாவாக மாற்றுகிறதுன்னு சொல்லி. நான் வேதாமத்தை பார்த்த மன்னிப்பு மனிதனை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்று. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. நீங்க எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. அங்கே சொல்லப்பட்ட 11ஆம் வசனம், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். யார் இந்த மார்க்கு? ஏன் பவுல் இவனை கூட்டி கொண்டு வர சொல்லுகிறான்? கொஞ்சம் நல்லா நீங்க கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அது ஷார்ட்டாக தான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த சம்பவத்தில் அது வருகிறது. என்ன அப்படின்னா, மிஷனரி பயணம் ஆரம்பித்து முதலாவது மிஷனரி பயணம் போகும்போது பவுலும் பர்னபாவும் அவன் கூட அந்த மார்க்கும் இன்னும் சிலரும் போய் கொண்டு இருக்கிறாங்க. மார்க்கு பாதியிலே ஊழியத்தை விட்டு திரும்பி வந்துட்டான். பல காரணங்கள் அதற்கு வந்தான். இது பவுலுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கிட்டு 2வது மிஷனரி பயணம் போகும்போது பர்னபா சொல்லுகிறான், ஏன் மார்க்குவை நம்ம கூட்டிட்டு போவோம், அவன் போன தடவை தப்பு பண்ணிட்டான், விட்டுருவோம், மன்னிச்சிருவோம். இன்னும் சொல்ல பவுலுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை வரவே இல்லை. சண்டை நடக்கு. பர்னபாவும் பவுலும் 2 பரிசுத்தவான்கள் சண்டை பிடிக்கிறாங்க. அவர் சொல்ல பர்னபா சொல்ல கூட்டிட்டு தான் போகணும். பவுல் சொல்ல முடியாது முடியாது. இதனால 2 பேரும் முக்கியமான 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போறாங்க. நாட்கள் போகிறது. பர்னபா மார்க்கை கூட்டிட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு ஊழியது போனா, பவுல் சீலாவை அழைத்து கொண்டு ஊழியம். அப்படி ஊழியங்கள் பெறுகிறது. ஆனால் காலங்கள் போக போக இன்னும் பவுல் ஆண்டோருக்குள் வளர 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 தான் இப்போ மார்க்குடைய எண்ணம் வருகிறது. அல்லேலுயா அல்லேலுயா. அன்னைக்கு ஒரு நாள் புரோஜனமற்றவன் துரத்தப்பட்டான் மார்க்கு. இப்போ இப்போ பவுல் அப்போஸ்தலன் அவனை மன்னிச்சு தன் ஊழியத்தில் சேர்த்துக் கொள்கிறான். இப்போ சொல்ற பாருங்க, மார்க்கு ரொம்ப பிரயோஜனமானவன் ஐயா. ஒரு காலத்தில் நான் பிரயோஜனமற்றவன் நினைச்சேன், அவனை என்னால் மன்னிக்க முடியல, நான் அவனை மன்னிக்கிறேன், அவன் பிரயோஜனமானவன், அவனை அழைத்து கொண்டு வா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலுயா. இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு நபர். அவர் இளைஞனாக இருந்த காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து நிறைய தப்புகளை பண்ணினார். நான் கொஞ்சம் வளர 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 அப்படி இருதயம் குத்த ஆரம்பிச்சது. ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு. அவர் சைவ குடும்பத்தில் பிறந்தபடினாலே இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அவர் நண்பர்களோடு சேர்ந்து இறைச்சியை சாப்பிட்டாரு. மதுவான மருந்து இடத்துக்கெல்லாம் போனார். ஒரு தவறான பெண்ணுடைய வீட்டுக்கு போனார். ஆனால் தப்பு பண்ணலை. இதெல்லாம் அவருக்கு உள்ளத்தை போட்டு குத்திட்டே இருக்கு. நிறைய தப்புகள், சின்ன வாலிப பிராயத்தை எல்லாம் தப்பு பண்ணாங்க, எல்லாம் குத்திட்டே இருக்கு. ஒரு நாள் தீர்மானம் பண்ணுகிறார், ஐயோ இப்படி என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது, இந்த தப்புகளை நீ நான் பண்ணக்கூடாது, நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இதெல்லாம் என் அப்பா கிட்ட நான் மறைச்சு வச்சிருந்தேன், இன்னைக்கு என் அப்பா கிட்ட நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனை பார்க்க வாராம். தகப்பன் கொஞ்சம் பலவீனத்தில் படுத்து கிடக்கிறாரு. அப்பா கிட்ட நேரடியாக போய், அப்பா நான் இதெல்லாம் செஞ்சப்பா அப்படி சொல்ல அவனுக்கு தைரியம் வரல. ஒரு பேப்பரை எடுக்கிறான், எல்லாத்தையும் தான் செஞ்ச எல்லா தப்புகளையும் எழுதி படிக்கலேருந்து அங்கே அப்பா கிட்ட கொண்டு போய், அப்பா இதை படிங்க அப்பான்னு கொடுக்குறான். அந்த மனுஷன் எழும்பி இருந்து அப்படியே படிக்கிறான். தன் மகன் செய்த எல்லா தவறுகளும் எழுதப்பட்டு இருக்கிறது. மகனுடைய முகத்தை அப்படியே பார்த்தார், தொடர்ந்து படித்தார். அப்படி கண்களிலிருந்து தார தாரையாக கண்ணீர் ஓட ஆரம்பித்தது. தார தாரையாக கண்ணீர் ஓட ஆரம்பித்தது. இந்த மகன் அப்படியே பார்க்கிறான். இவன் கதறி ஆட ஆரம்பித்தான். தன் செய்த எல்லா தப்புகளையும் உணர்ந்து தகப்பன், நீ செய்ய மாட்டாப்பா. அந்த தகப்பன் அந்த பாலிவனை மன்னித்தான். அவனை தண்டிக்க மாட்டேன்ப்பா, அவனை தண்டிக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி அந்த மகனை அனுப்பி வச்சான். அங்கு வைத்துத்தான் தன் தகப்பனுடைய இந்த செயல் அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை கொண்டு வந்து அகிம்சா வழியை அங்குதான் அவர்கள் கற்றுக்கொண்டார் அந்த மனிதர். அது வேறு யாரும் இல்லை, மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படுகிற மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அகிம்சாவை அங்குதான் கண்டு கொண்டார்.
தன் தகப்பன் மன்னித்து தானும் எல்லாத்தையும் மன்னிக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்தான். மகாத்மா காந்தியாக மாறுகிற முதல் படி அந்த மன்னிப்பில் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. மனிதனை மன்னிப்பு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறது. அடுத்ததாக மன்னிப்பு உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கும். மன்னியாமை நிமித்தமாக இன்னைக்கு பல உறவுகள் உடைஞ்சு போய் கிடக்கு. கணவன் மனைவி இன்னைக்கு சில குடும்பங்களை பேசிக் கொள்வதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகள் சில குடும்பங்களை பேசிக் கொள்வதில்லை. சக நண்பர்களிடத்தை பேசிக் கொள்வதில்லை. உறவுகளிடத்தை பேசி சில பக்கத்து வீட்டிலே பேச மாட்டாங்க. சில ஊர்ல ஒருத்தனை எனக்கு வேண்டாம் சொல்லி யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. சில உறவுகளே வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளவு காயப்பட்டு அவருக்கு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த மன்னியாமை நிமித்தமாய் உறவுகள் இன்னைக்கு உடைஞ்சு போயிடும். அப்படி ஒருத்தன் தான் தன் தகப்பன்ட்ட சண்டை பிடி சொத்தம் வாங்கிட்டு ஓடி போனான் இளையகுமாரன். ஆனா ஒரு நாள் அவன் திரும்பி வந்த போது அவன் தகப்பன் அவனை கட்டி பிடித்து அரவணைத்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்து. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் அவனை மன்னித்தார். அல்லேலூயா. மன்னித்த நிமித்தமாய் பிரிந்து போன அந்த உறவு ஒட்டினது. மன்னிப்பு ஒரு நட்பு பாலமாய் செயல்படுகிறது. அந்த உடைஞ்சு போன ரெண்டு இருதயமும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை இதே போல துரோகங்களை அனுபவிச்சிருக்கிறீங்களா? மன்னிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தவறுகள் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்களா? உங்க அவமானப்படுத்தி நிந்தைக்குள் படுத்திருக்கீங்களா? இந்த இளையகுமாரன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு. தகப்பன் அவனை மன்னித்தார். அல்லேலூயா. மன்னிக்க தெரியாத மக்கள் பெரும்பாலும் கோபம், விரக்தி, விருப்புணர்ச்சியிலே நிறைந்திருக்கிறார்கள். எனவே இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு, உடைஞ்ச உறவுகள் ஒன்றி சேருவதற்கு நாம் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அடுத்ததாக மன்னிப்பு ஒரு நல்ல மருந்து. இது நான் ஸ்தோத்திரம் வேதத்தின் பூர்வமாய் அல்ல, அந்த மருத்துவத்தின் பூர்வமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனநல மருத்துவர் ஒருவருடைய காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் யூடியூபில். அது பிற்பாடு நான் அவருடைய காரியங்களை குறித்து ஆச்சு சில பேர்கிட்ட கேட்டேன். நான் கேட்டு அவர்களிடமிருந்து கேட்டு உறுதிப்படுத்தின சில காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதனுக்கு வருகிற அநேக வியாதிகளுக்கு காரணம் மன்னியாமை. சில பிரச்சனை, சில வியாதி, சில வைரஸ் வந்து சில வியாதிகளை உண்டாக்கும். 1-2 வியாதி, இந்த வியாதிக்கு இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்துரும். ஆனால் இந்த மன்னியாமை மட்டும்தான் உச்சந்தலைமுது உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகளுக்கும் காரணமாக இருக்கிறது. என்ன மருந்து கொடுத்தாலும் பூரண விடுதலை அடையாது. மன்னியாமை பல வியாதிகளை உருவாக்கி விடுகிறது. மன்னியாமை பல விதங்களில் மனுஷனுக்கு இடையூறை கொடுக்கிறது. நம்ம மூளையிலே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று ஒன்று உண்டு. அது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. நம்ம சரீரத்தில் மின்சாரம் இருக்கு தெரியுமா? பயங்கரமான டேஞ்சரான பகுதியாக மூளையில் உள்ள அந்த மின்சாரம் அதுலேருந்து தான் சிக்னல் கொடுக்கும் எல்லாருக்கும். இந்த கைக்கு, காலுக்கு, எல்லா இடங்களும் சிக்னல் கொடுக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்குறது அந்த அதுலேருந்து வருகிற அந்த மின்சாரத்தின் வல்லமை தான். அதே போல இன்னொரு முக்கியமான பகுதி கழுத்துக்குள்ள எல்லா பகுதியுமே பலவிதமான ரசாயங்களால் நிறைந்தது. நம்ம சரீரம் முழுசும், இந்த பாடி முழுசும் ரசாயங்களினாலே நிறைந்தது. இந்த மன்னியாமை என்கிற இந்த காரியம் முதல்ல போய் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தாக்கும். அதிலிருந்து சில நேரம் அதிக அழுத்த மின்சாரம் உண்டாகி சரீரத்தில் பல இடங்களுக்கு போய் நரம்பு மண்டலங்கள் மூலமாக சரீரங்களை பாதிக்கும். அதன் மூலமாக தான் சரீரங்கள் சிலருக்கு இழுத்து வச்சிருக்கோம். அவங்க ஸ்ட்ரோக்கில் படுத்துட்டு இருக்காங்க. இது காரணமே மூளையில் உள்ள நரம்பு. கேட்டால் பார்த்தா சொல்லுவாங்க, மூளையில் ஒரு நரம்பு உள்ள பிரச்சனை, ஒரு சின்ன பிளாக் இருக்குது அல்லது சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, வெடிச்சிட்டு அதில் ரத்தம் கசிது, அதனால தான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மன்னியாமை கொண்டு நம்ம மூளையில் பெரிய இந்த காரியத்தை கொண்டு வரும். பாருங்க, முதல் தாக்கம் மூளையில ஏற்படுகிறது. அந்த மூளையில மொத்த சரீரத்துக்குள்ளும் அந்த மின்சாரம் கடத்தப்படுவதால பல பிரச்சனைகள் உண்டாகிறது. இருதயம் பாதிக்கப்படுகிறது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, கிட்னி பாதிக்கப்படுகிறது, நரம்பு பாதிக்கப்படுகிறது, எலும்புக்குள்ள ஒரு மஞ்சள் உண்டு, அது இதை மாதிரி சொல்லுங்க, அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ரெண்டாவதாக இந்த சரீரத்தில் இருக்கிற கெமிக்கல்கள் பாருங்க. நீங்க இந்த கெமிக்கல் எல்லாம் வச்சு பண்ணாங்க. ஆய்வு கூடத்தில் போனால் ஒரு ரசாயனத்தை கூட இன்னும் ரசாயனத்தை ஊற்றினோன்னா சிலது வெடிக்கும். பார்த்தீங்களா? அங்கே ஆபாயம்னு எழுதி வச்சிருக்கோம். எல்லாரும் விட மாட்டாங்க. எல்லா ரசாயனத்தையும் சேர்க்க முடியாது. சிலதான் சேர்க்கணும். மாற்றி சேர்த்தா வெடிச்சிடும். அதே போல தான் அம்மா சரீரத்தில் பலவிதமான ரசாயனம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மன்னியாமை என்கிற அந்த கசப்பு உள்ள போய் ரசாயனங்கள் அங்கங்க சில ரசாயனம் தேவை, அதுகளை தூண்டி விட்டுருமா. இதனால சேரக்கூடாத ரசாயனங்கள் சேரும் பொழுது சரீரத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. சில சுரப்பிகள் சாதாரண இயல்பா சுரக்கணும் சொல்லுவாங்க. வாதம், கபம், பித்தம், அப்படி பித்தம், கபம், வாதம்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய சரீரத்தில் உண்டு. இது அதிகமான பிரச்சனை, குறைஞ்சான பிரச்சனை. அதே போல அந்த டயபெட்டிக்
சொல்லப்படுகிற சுகர் வியாதிக்கு, அந்த நீரிழிவு வியாதிக்கு இன்சுலின் சரீரத்தை சுரக்கணும். அது சுரக்காம போறதுனால தான் அந்த வியாதி வருகிறது. அதே போல நம்முடைய சாப்பாடுகள் எல்லாம் ஜீரணம் ஆவதற்கு ஒரு திரவம் உள்ள சுரக்கும். அந்த திரவம் சரியா சுரக்கணும், ஜீரணமாகாது. அதிகமா சுரந்துச்சுன்னா பிரச்சனை. அப்போ இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகிறது, எலக்ட்ரானிக் அந்த மின்சாரம் தாக்கப்படுகிறது. இதனால குடலுக்குள்ள அதிகமான அந்த திரவம் சுரந்து சிலருக்கு சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாகிவிடும். குடல் புண் எத்தனை தான் மோர் வாங்கி குடித்தாலும், எத்தனை தான் மருந்து எடுத்தாலும் சிலருக்கு குடல் புண் மாறவே இல்லை. கவனமா இருங்க. அதே போல சிலருக்கு எத்தனை தான் மருந்து வாங்கினாலும், எத்தனை தான் மருத்துவத்தை பார்த்தாலும், எத்தனை தான் டாக்டர்களை பார்த்தாலும் சில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை. காரணம் மன்னியாமைய கூட இருக்கலாம். சிலருக்கு பயங்கர தலைவலி, டாக்டர் அதுக்கு தலைவலி தீரலன்னு சொல்லி ஸ்கேன் எடுத்தவங்க, சிடி ஸ்கேன் எடுத்து பல ஆயிரங்களை செலவு பண்ணி இருக்கிறவங்க. நானும் ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்ற ஒன்றும் இல்லைம்மா. ஊழியக்காரங்களை படி ஜோம் பண்ண அவர் சொல்ல ஒன்றுமே இல்லையே, எந்த பிசாசும் எதுவுமே இல்லை. அப்போ ஏன் இந்த தலைவலி வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது? கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல தான் அதிக ரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த மின்சாரம் அதிகமாக பாயும் பொழுது மூளையில் அந்த இது பார்க்கும்போது அதிக ரத்த அழுத்தம் உண்டாகி ஹார்ட் அட்டாக் வருகிறது. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக். திடீர்னு நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு சொல்லி ஹார்ட் அட்டாக். அதே போல் எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை. மூட்டில் அந்த மஞ்சை என்று உண்டு, நமக்கு எல்லாரும் உண்டு. முட்டுகளை இணைக்கிறதுல ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்காமல் போகும்போது முட்டு தேஞ்சு முட்டு வலி, தீரவே தீராத முட்டு வலிகள். சிலருக்கு திடீரென பாதம் வீங்கும். அதே போல தான் தைராய்டு வியாதிகளுக்கு காரணம் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், இது போன்ற காரியங்கள். இது மாத்திரம் சிலருக்கு தோல் வியாதிகள். டாக்டர் போவாங்க, டாக்டர் என்னெல்லாமா மருந்து கொடுத்து பார்ப்பாரு, தீரவே தீராது. பார்த்தீங்கன்னா அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த 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 கசப்பு தோல் வியாதிகளை கொண்டு வரும். அது ஒரு அடையாளம். பலருக்கு பல மன பிரச்சனைகள், மறதி. சிலர் நல்ல படிப்பாங்க, நல்ல மறதி இருக்குன்னா, மறதி வருதுன்னா நீங்கள் மன்னிக்க பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வியாதிகள் எல்லாம் மருந்து எடுக்கும்போது சிலருக்கு சில குணானது பிறகு திரும்ப வரும். ஆனால் இந்த எல்லா மொத்த வியாதியும் மருத்துவத்தினால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆமேன். ஒரு காய்ச்சல்னா மாத்திரை போடலாம்யா, காய்ச்சல் இருக்கு, தலைவலிக்கு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளண்டு உண்டாகி இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தலைவலின்னா போனோன்னா பெயின் கில்லர் தான் தருவான், அப்படிதானே? பெயின் கில்லர் தந்தோம், தலைவலி கொஞ்சம் குறையும். ஆனால் அது எதுக்கு காரணம், அந்த தலைவலி காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது, அது இதெல்லாம் பண்ணுவாங்க. சரியான அந்த தீர்வை கண்டுபிடிக்காம மருந்து கொடுத்தா கொஞ்சம் நேரத்துக்கு ரெமெடி, அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொண்டு தான் இருக்கு. அப்போ நம்ம பிரச்சனை மாறணும்னா இது மருத்துவத்தால் முடியாது. இன்னைக்கு நிறைய மருந்து இருக்குது. ஆங்கில மருந்து இருக்குது, சித்தா மருந்து இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அலோபதி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, இயற்கை மருத்துவம் இருக்குது, மனநல மருத்துவம் இருக்குது, பாரம்பரிய மருத்துவம் இருக்கிறது, என்னென்ன மருத்துவம் இருக்குது. ஆனால் பலருடைய வியாதிக்கு முடிவு தான் வரவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஒரு மூலிகை இருக்கிறது, ஒரு பூ இருக்கிறது, அதுதான் மன்னிப்பு. மன்னிப்பு என்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று மன்னித்தவர்களுக்கு தான் அது புரியும், தெரியும். நமக்கு ஒருவர் எவ்வளவுதான் துரோகம் செய்திருந்தாலும் சரி, அவரை கொஞ்சம் மன்னிச்சு பாருங்களேன், உங்கள் மனம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் மாறும். நமக்கு அவர்கள் செய்த தவறுகள் எதுவாக இருக்கட்டும், நீங்க மன்னிங்க. பாருங்க, மன்னியாமை விஷம். அதை நான் குடிச்சிட்டு அடுத்தவன் சாகணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த மன்னியாமை ஒழுக்கல, அவன் சாகணும் இல்லை, உங்க விஷம் இறங்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் செத்துடணும். யார் சாவா? தப்பு பண்ணினவன், துரோகம் பண்ணணும், உங்களை ஏசினவனும், திட்டுனவனும், உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். எந்த தப்பும் பண்ணாத நீ ஏன் கசப்போடு வாழ வேண்டும்? நீங்க ஏன் கசப்போடு, வேதனையோடு, வியாதியோடும், பலவிதமான பிரச்சனையோடு, நிம்மதியின்மையோடு வாழ வேண்டும்? அவர்களே சந்தோஷமா இருக்கிறாங்களே, நீங்களே சந்தோஷமா வாழலாமே. அதுக்கு ஒரே வழிதான், உங்கள் வாழ்க்கையில மன்னிப்பை செயல்படுத்துங்கள். மன்னிப்பு மனம் சார்ந்தது மாத்திரமல்ல, செயல் சார்ந்தது. மன்னிப்பு பெரிய பெரிய சிக்கல்களையும் விவாதங்களையும் ஒரு நொடி பொழுதிலே முடிவுக்கு கொண்டு வரும். மன்னிப்பு புது வாழ்க்கையை உருவாக்குகிறது. மன்னிப்பு நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக, உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்களுடைய சகோதரங்க, குடும்பம் நல்லவர்களாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? மன்னிங்கள். மன்னிப்பு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். இதை புரிந்து கொண்டு தான் இயேசு சொன்னார், நல்ல ஒரு சமூக நீதியை நீ நிலைநாட்ட நீ மற்றவர்களை மன்னி. ஆமேன்.
அல்லேலூயா. நீ மற்றவர்களை மன்னிக்கும் போது பாரம் நம்மை விட்டு விலகி போகும். மன்னிக்கும் போது அந்த 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 பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போகும். நாம் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ நமக்கு அது வழிவிக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு அம்மா ஸ்தோத்திரம், அவருடைய தகப்பன் சின்ன வயதில் இறந்து போனாங்க. தன் சகோதரன், ஒரே சகோதரன், அதாவது நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க, எல்லாம் மரித்து போனாங்க. அங்கே 7-8 பிள்ளைங்க அவங்க பெற்றோர் கொண்டு. இவங்க மூத்த அக்கா, கடைசி தம்பி 2 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் மரித்து போனாங்க. இந்த கடைசி தம்பி ரொம்ப காலம் கழிந்து பிறந்தவன். அப்பா இறந்து போன மாதிரில இந்த அக்கா தான் அவனுக்கு ரொம்ப உதவி செஞ்சு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. 2 பேருக்கும் குழந்தைகளுக்கு 2 பேருக்கு பிள்ளைகள், பெம்பளை பிள்ளைகள் கல்யாணம். தம்பிக்கு மூத்த மகளுக்கு கல்யாணம், அக்காவுக்கு 3வது பிள்ளைக்கு கல்யாணம். இந்த அக்காவுடைய கணவனும் இறந்து போயிட்டார். இப்போ கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி தம்பி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, பாம்பேயில் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த அக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி பிள்ளைக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, இவ்வளோ கொஞ்சம் பணம் இவ்வளோ தேவைப்படுது, எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டோன்னா அண்ணன் சொன்னானா, அக்கா என் பிள்ளைக்கும் நான் கல்யாணம் ரெடி பண்ணுறேன் அக்கா, இப்போ முடியாதக்கா. இவங்க பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணன் தம்பியை கூப்பிட்டு அவர் வரல, அதனால இங்கே பேசி முடிவு பண்ணி கல்யாணம் இவ்வளோ டவுரி எல்லாம் பேசிட்டாங்க. இப்போ அந்த அம்மா கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கொஞ்சம் புரட்டிட்டாங்க. நிறைய நகை போடணும், பணம் இல்லை. தம்பிகிட்ட கேட்டு, தம்பி எப்படியாவது நீ தான் கடன் வாங்கியே தான் எப்படியாவது அவனுக்கு இது பண்ணேன். தம்பி சொன்னார், இல்லைக்கா இல்லை நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவர் ஊருக்கு வந்து பேசும்போது அக்கா அவர் வாயை விட்டாங்க, தம்பி இப்போ கல்யாணம் நடக்கணும் அவமானம் தம்பி, நாங்கள் 2 பேரும் சாக வேண்டியதுதான். அவர் கோபத்தில் செத்து போங்களேன், என்ன எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்துற, நான் எவ்வளோ உனக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், செத்துரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு பயங்கர மனசில் பாரம் வர ஆரம்பிச்சிட்டு. நல்லா பேசியிருக்கிறாங்க, வெளியே போல அப்படின்னு பயங்கரமாக பேசி விட்டுட்டாங்க. தம்பிக்கு மனசு பொறுக்கவே இல்லை. சரி, நான் டென்ஷனில் அவ்வளோ பயங்கர, ஏன்னா அவர் ஏதோ பிஸ்னஸ் காரியமாக பயங்கர டென்ஷன் இருக்கிறாரு. அக்கா கேட்டது அவரால் சகிக்க முடியல. அப்படியே வந்து அக்கா விட்ட மன்னிப்பு கேட்க வந்தார். வெளியே போல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை நான் பேசி போல வெளியே, என் கண்ணு முன்னால் முழிக்காத ரொம்ப திட்டுனாங்க. தம்பி பாம்பேக்கு போனார், அவருக்கு மனசு கேட்கல. திரும்பவும் டிக்கெட் போட்டு 1 மாதத்துல திரும்ப வந்தார். தன்னுடைய அக்காவை பார்த்து அப்படியே தூரத்தில் வரும்போதே கையை எடுத்து கும்பிட்டு, அக்கா மண்ணை எடுத்து அள்ளி நாசமாக போகலை, நீ என் கண்ணு முன்ன முழிக்காத அழுதுட்டே போனார். 1 வருஷம் தாண்டிச்சு. தன் அக்கா தன்னை மன்னிப்பாள் என்று திரும்ப தன் குடும்பத்தோடு வந்தார். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆச்சு, குடும்பத்தோடு அங்கே வராங்க. 1 வருஷம் தாண்டி வராரு. வந்து வீட்டில் வந்த உடனே துறப்பை எடுத்து வச்சுட்டு உள்ளே போயிடு. மன்னிக்கவே முடியலை, அவங்களால மன்னிக்கவே முடியலை. போயிட்டாங்க. நாட்கள் போக ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ரொம்ப வருஷம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் அங்கே ஊழியத்துக்கு போனோம். நம்ம அம்மா கொஞ்சம் வியாதி. வீடு சந்திக்கு போன அம்மாள்கிட்ட கேட்பேன், ஏம்மா உங்களுக்கு எதுக்காக ஜோம் பண்ணணுமா? ஐயா என் தம்பியை பார்க்கணும் ஐயா. யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. என் தம்பியை பார்க்கணையா. நான் சொன்ன எங்க இருக்கு தெரியல, என் தம்பியை பார்க்கணும். வியாதியில் படுத்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்க சாவு வரல, இழுத்துட்டே கிடக்காங்க. நாங்கள் 5 வருஷம் அங்கே இருந்தோம். இது நடக்கிறது 4வது வருஷம். நான் முதல் வருஷம் போனாலும் இருந்தது சம்பவம் அந்த அவங்க சொன்னாங்க. ஆனால் 4 வருஷம் அங்கே அதிகமாக வெளியே வர மாட்டாங்க. தம்பியை பார்க்கணும் இதான். அந்த 4வது வருஷத்தில் அவங்க ரொம்ப சாகர தருவாய்க்கு போனாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, உயிர் ஊசலாயிட்டு கிடக்கு, பேர பிள்ளைகளை பார்க்கணுமா இருக்கும். பேர பிள்ளை வந்தாச்சு, மருமக்க வந்தாச்சு, வெளிநாட்டிலலாம் வந்தாங்க. வந்து பார்த்தாச்சு, அவங்க அப்படியே கிடக்குறாங்க. அப்போ தான் இந்த கேள்விப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு அவரை தான் அது முன்னால் பார்த்த கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க தம்பி வராரு. தம்பி வந்த உடனே தம்பி அவர்கிட்ட போனோன்னு அந்த அம்மா அப்படியே கை எடுத்து அப்படியே தம்பியை பார்த்தாங்க. நானும் பக்கத்தில் நிற்கிறேன். கண்களுடைய தாரையாய் கண்ணீர் ஓடுகிறது. அவங்கள பேச முடியலை. அப்படியே தம்பியை கை எடுத்து கும்பிட்டோன்னு அப்படியே மறித்து போனார்கள். அவங்க கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு? அப்போ அவங்க அண்ணன் சொன்னார், இப்படி தான் ஐயா,
அந்த அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த தம்பியை மன்னிக்காத அந்த நிலைமை அவங்களுக்கு ஆழ்மன காயத்தை உண்டாக்கிட்டு, ஆழ்மன காயத்தை உண்டாக்கிட்டு அவங்களால சாகவே முடியல. வேதனை, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்க அந்த வேதனை எல்லாம் சலிக்கவே முடியாது. அவ்வளோ வேதனைப்பட்டாங்க. எல்லாரும் வெறுத்துட்டாங்க. யாரும் அந்த வீட்டுக்கே போக மாட்டாங்க. அப்படி நாரும் அவங்க உடம்பு. சாகல. ஒரு மன்னியாமை. தம்பியை மன்னிச்ச அந்த நேரத்தில் அங்கே ஆத்துமா இலை பார சென்றது. வைராக்கியங்கள், பகை, வேதனை யார்கிட்ட வச்சிருக்கீங்க? யார்கிட்ட? நம்ம சொந்த சகோதரங்கள் அல்லவா, சொந்த மனைவி அல்லவா, சொந்த புருஷன் அல்லவா, சொந்த கணவனை மன்னிக்க முடியாம எத்தனை அம்மாவா ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாமா? உன்னுடைய மன்னிப்பு அவரை திருத்தலாமே. நீ கொடுக்கிற மன்னிப்பு அவர் ஒரு மகாத்மாவை மாற்றலாமே. அந்த மன்னிப்பு தான் சிலுவையில் ஒரு கள்ளனை மனம் மாற்றினது. சில அவருடைய பிதாவைகளுக்கு மன்னின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் அப்படியே உணர்ந்தான். அதை கேட்டு அவன் உணர்வடைந்தான். அவனை மனமாற்றியது. நீங்க கொடுக்கிற ஒரு மன்னிப்பு குடும்பத்தை மனமாற்றி, உங்க மாமியாரை மன்னிக்க முடியல, உங்க மருமக்களை மன்னிக்க முடியல, உங்க சொந்த அப்பாவை மன்னிக்க முடியல. சொந்த அப்பாவை மன்னிக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சொந்த அம்மாவை மன்னிக்க முடியாம எத்தனை பேர்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு நல்ல சமுதாயம் வரணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா, அதுக்கு அடிப்படை மன்னிப்பு என்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லு. நம்ம எல்லாரும் அப்படியே எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் யாரை மன்னிக்கணும் எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே, என்னை யாரை மன்னிக்கணும் எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே, வியாதியோடும் கசப்போடும் வேதனையோடும் நிம்மதி இல்லாம தான் நீங்க வாழ போறீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கே மன்னித்து உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை அடைய போறீங்களா? உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவங்க யாராயிருக்கட்டும், நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி, என் அப்பாவை மன்னிக்கிறேன், அம்மாவை மன்னிக்கிறேன், என் அண்ணனை மன்னிக்கிறேன், அக்காவை மன்னிக்கிறேன், என் தம்பியை மன்னிக்கிறேன், தங்கச்சியை மன்னிக்கிறேன், என் நண்பனை மன்னிக்கிறேன், என்னுடைய அதிகாரியை மன்னிக்கிறேன், என் பணியாளர் மன்னிக்கிறேன், என் போதகரை மன்னிக்கிறேன், என்னை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, கேட்பீங்களா? இன்னைக்கு ஒப்புருவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். உங்களை விடுதலை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு வியாதிக்கு காரணம் பிசாசு இல்ல, உங்க வியாதிக்கு காரணம் மன்னியாமை. நீங்க செஞ்ச பாவம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டீங்க, ஐயோ பாவத்தினால தான் இப்படி அனுபவிக்கிறனோ. இல்லம்மா, பிசாசு தான் கஷ்டப்படுத்தணும். இல்ல, வேற ஏதாவது காரியம் இல்ல. மன்னியாமை. மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி இப்ப பாடல் குழுவினர் பாட போறாங்க. நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து மன்னிங்க. யாரெல்லாம் மன்னிக்கணும் விரும்புறீங்களோ மன்னிங்க. இந்த இடத்துல நீங்க கசப்போடு போகக்கூடாது. நீங்க தேவ பிள்ளைகள். கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வது உண்மை என்றால் கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. உங்களை கொடுமைப்படுத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு வேதனை கொடுத்திருப்பாங்க. சில இடத்து சூழ்நிலை கைவிடப்பட்டிருப்பாங்க. யாராயிருக்கட்டும், உங்களுக்கு கஷ்டம் தந்தவர் உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பெற்றோர் யாரா இருக்கட்டும். அப்படியே கேட்பீங்களா? ஜீசஸ், அப்படி எல்லாரும் அப்படியே. இது ஜெபிக்கிற நேரம் இல்ல, மன்னிக்கிற நேரம். யாரும் ஜெபிக்க வேண்டாம். இப்போ வாயை திறந்து மன்னிங்க. சில காரியங்கள் உங்களுக்குள் கசப்பை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. சிலருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கெட்ட வார்த்தை போட்டு ஏசிருக்கலாம், அல்லது உங்களை தப்பா ஊர் ஃபுல்லா தூற்றி இருக்கலாம். நீங்க செஞ்ச தப்பு தான், ஆனா மற்றவர்களை கொண்டு திரிந்திருக்கலாம், அல்லது செய்யாத தப்ப கூட சொல்லி இருக்கலாம். உங்களை காயப்படுத்தினவர்கள் மனப்பூர்வமாய், உணர்வுபூர்வமாய், சரீரபூர்வமாய் காயப்படுத்தினவர்களையும் வேதனை கொண்டு வந்தவர்களையும் மன்னி. ஜீசஸ்,
எல்லாரும் மன்னிங்க. மன்னிக்கிறேன் ஆண்டவரை, என்னை காயப்படுத்தினவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரை, என்னை வேதனையை படுத்தினவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரை.